Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2023ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல just 680 க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் தென் Play Store description இந்த ரெண்டு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் தான். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத இவங்களுடைய Play Store description அபிஷியல் வெப்சைட் இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். அதே சமயம் இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுல இருக்கணும், இதுல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், தென் இதுல கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் நீங்க இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், அந்த விதத்துல இந்த சின்மே பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சின்மே ஃபின்லீஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-ஆவும் இருக்காங்க. இந்த டீடைல்ஸை இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ்லயுமே தெளிவா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து Play Storeல இந்த அப்ளிகேஷனை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 18,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3ஆவும் இருக்கு. ஓகே கைஸ், அந்த விதத்துல இவங்க ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கிற டீடைல்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 3 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் குயிக் டர்ன் அரௌண்ட் 15 minutes அப்படிங்கறத போட்டிருக்காங்க. மேபி 15 minutesல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 மாசத்துல இருந்து அதிகபட்சமா 12 மாசம் வரைக்கும் டைம் அப்படிங்கறது நமக்கு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் எந்த ஒரு கேரண்டியர் ஆர் கொலாட்டரலுமே தேவையில்லை. அதே சமயத்துல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா முன்னாடியே ஏதாவது அமௌண்ட் கட்டணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 28%ல இருந்து அதிகபட்சமா 36.5% per annum இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. பட் மினிமமே 28% அப்படிங்கிறது எந்த விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. மேபி ஒரு வெல் ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாலரிடு பர்சனா இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு 28% அப்படின்னா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? சோ அதனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மேபி கொஞ்சம் வர்ஸ்டான ப்ரொஃபைல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஓகே கைஸ், இந்த டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க 5% ஆஃப் லோன் அமௌண்ட் கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1% கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஆன்லைன் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க லோன் எடுத்துட்டு EMI பவுன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்போ 500 plus GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அப்ளிகேபிள் ஆகும். இதுவே மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 60% வரையிலும் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கணும், வித் ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. சோ இதுல சாலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து அப்ளை பண்ணும்போது மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 28% அப்படின்னா கொஞ்சம் டூ மச்சான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா தான் இருக்கு. சோ அதையும் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து ஏஜ் பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். சேம் டைம் வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 20,000க்கு மேல இருக்கணும் பர் மந்த். அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே சமயத்துல இன்கம் கிரெடிட் ஆகக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கடன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ரீபேமெண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் இவங்களுடைய அட்ரஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், அந்த டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் இவங்க ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கிறத இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. தென் லோனை பொறுத்தவரைக்கும் சாலரிடு ப்ரொஃபஷனலுக்கு தரதா தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இதில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் லெண்டிங் சர்வீஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு லெண்டிட்னு போட்டிருக்காங்க. மேபி லெண்டிட் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போதும் இந்த சின்மே ஃபின்லீஸ் லிமிடெட் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் இவங்க டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு மெம்பராகவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே அவைலபிளா இருக்காங்க. இதை தவிர்த்து லோன் டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோமோ அதே டீடைல்ஸ் தான். தென் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல்ஸ் அனைத்துமே நம்ம பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல
பார்த்த டீடைல்ஸ் தான், புதுசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தென் இங்க கீழே அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கவுமே இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 20,000க்கு மேல வீட்டோட இன்கம் அப்படிங்கிறது பர் மந்த் இருக்கணும், 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 55 வயசுக்குள்ள இருக்கணும். அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும், இன்கம் கிரெடிட் ஆகக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த இடத்துல பாருங்க கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 680க்கு மேல இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 680க்கு மேல இருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னாலும் இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஒருவேளை இதில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறதையுமே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. மேபி இவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்கு. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் டிராபேக்ஸ் அப்படின்னு பார்க்க இதில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல ஆகட்டும், அஃபிஷியல் வெப்சைட்ல ஆகட்டும், ரெண்டு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதை தவிர்த்து செக் பவுன்ஸ் ஆனது அப்படின்னா சார்ஜஸ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக ரெண்டு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்மளோட மிஸ்டேக் தான், அதையும் நாம தான் பார்த்துக்கணும். இதை இங்க பேட் ரிவ்யூவா நெகட்டிவ் ரிவ்யூவா போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது டைம் அப்ரூவல் கொடுக்கல, அதையும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் கொஞ்சம் ஒர்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நிறைய ரிவ்யூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்த்துட்டேன். தென் இதை தவிர்த்து ஒரு சிலருக்கு அந்த இஎம்ஐ டெபிட் பண்ற டேட்ல 2 டைம் டெபிட் பண்ணிடுறாங்க. பட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை பொறுத்தவரைக்கும் ஒரு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்த இஎம்ஐல அதை லெஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்றாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவாங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அடுத்த இஎம்ஐல அதை லெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு நீங்க தான் ப்ராப்பராக மெயில் போடணும். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கஸ்டமர் கேர் ஒர்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ரிவ்யூஸ்லாம் பார்க்க முடியுது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கான வீடியோவில் இந்த சின்மய் அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.